வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோக்கி வரும். அதனால சப்ஸ்கிரைப். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க என் பேர் தான் சிவனேசன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது என்னன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி குட் பிஹேவியர்ஸ், அதாவது பழக்கங்களை அதிகமாக்குறது, அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங்கை எப்படி இன்னமும் அதிகமாக்குறது, அவங்கள எப்படி பூஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லாஜிக்கை மட்டும் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ உங்கள் குழந்தைங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிச்சுன்னா அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் பாராட்டணும். அப்படி பாராட்டினா தான் திரும்பி அதே நல்ல விஷயம் உங்கள் குழந்தை பண்ணும். அதுக்கு தான் உங்களை நான் பாராட்ட சொன்னேன். இந்த வீடியோ முடியும் போது இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அதாவது உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தை வளரும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் சமையல் செஞ்சிங்கன்னா, இப்போ நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க, அது எல்லாத்தையும் அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணும். நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணும். அதை அப்சர்வ் பண்ணி அது கற்றுக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் தப்பாக பண்ணிங்கன்னா அதையே அப்சர்வ் பண்ணி அது திரும்பி பண்ணும். இப்போ நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா அதே திரும்பி அப்சர்வ் பண்ணி அது நல்லதும் பண்ணும். அதனால நான் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு குட் பிஹேவியர், அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும். அப்படி நீங்கள் மாறினா உங்கள் குழந்தைங்க அதை பார்த்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும். அப்புறம் அதுக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது, அது ஒரு சூப்பரான குழந்தையாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் மாறணும். அடுத்தது உங்கள் குழந்தைங்கிட்ட நீங்கள் இறங்கி போங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக பழகுங்க. அப்படி அதுங்க கூட பழகினா தான் உங்களுக்கு அதை பற்றி நல்லா ஃபுல்லாக புரியும். சில நேரம் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அது என்ன நினைக்குது, அது என்ன யோசிக்குது, அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுமாரி பண்ணும்போது அதோட அந்த மனநிலை பாதிக்கும். அதனால அதோட பழக்க வழக்கங்கள் பாதிக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே க்ளோஸாக பழகுங்க. அது மட்டும் இல்லாமல் அது என்ன யோசிக்குது எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேசணுமோ அதை முடிவு பண்ணுங்கள். சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது நீங்கள் அதுக்கிட்ட இப்போ ஒன்றால் தான் நான் கவலைப்படுறேன், எதுனால நீ ரொம்ப மோசமாக விளையாடுற, நீ ரொம்ப மோசமாக பிஹேவியர்லாம் வச்சுருக்க, இதுமாரியே சொல்லுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் அது உங்களை உணர முடியும். இப்போ நீங்கள் அங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா, தம்பி இல்லை பாப்பா, ஒன்றால் தான் நான் இப்போ ரொம்ப கவலையாக இருக்கேன், ஏன்னா நீ இப்படி மோசமாக விளையாடுற, கீழேலாம் உழுவுற அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போது அது அந்த குழந்தைக்கு அது உணர முடியும். ஆஹா, நம்மளால தான் அம்மா இல்லை அப்பா கவலைப்படுறாங்க அப்படின்னு அதால் யோசிக்க முடியும். அப்புறம் அதை மாற்றிக்கும், அந்த பழக்கத்தையும் மாற்றிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நல்லா தெளிவாக டிசிஷன் எடுக்கும் இதுமாரி நீங்கள் சொல்லும் போது. அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா, பொம்மை வாங்கி தரேன், இல்லை ஏதாச்சும் புக்கு வாங்கி தரேன், சாப்பாடு வாங்கி தரேன், இதுமாரி ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றிருங்க நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ தான் உங்கள் குழந்தை உங்களை நம்பும். ஆஹா, இவங்க ஏதாச்சும் சொன்னால் செஞ்சுருவாங்க. அதுமாரி உங்கள் குழந்தையோட மென்டாலிட்டியை மாற்றுங்க. நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அது செஞ்சுருவேன், அதுமாரி மாற்றி வச்சுருங்க. இப்போ நீங்கள் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கணும், ஆஹா வாங்கி தர மாட்டாங்க. நீங்கள் வாங்கி தரோன்னு சொன்னால் ஆஹா வாங்கி தந்துடுவாங்க. அந்த மென்டாலிட்டியை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் திறமையை வச்சு. அதனால நீங்கள் கரெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அதான் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா கவனமாக யூஸ் பண்ணுங்கள். திட்டும் போது வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுமையாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணுறனால அதோட பிஹேவியர் மாறும், கோவம் வரும். கோவம் வந்தாலே பிஹேவியர்லாம் மாறும். அதனால நீங்கள் திட்டுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு என்ன வார்த்தையை யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு திட்டுங்க. ரொம்ப ஹார்ஷாலாம் பிஹேவ் பண்ணாதீங்க. வாங்கி தர மாட்டேன், இதெல்லாம் உனக்கு செய்ய மாட்டேன், இப்படிலாம் சொல்ல மாட்டீங்க அவ்வளோவா. ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. நிறுத்து, போதும் அப்படிலாம் சொல்லுவீங்க. இதுமாரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணுமா இந்த வார்த்தையை அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிடுங்க. வார்த்தையெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா, இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் குழந்தையோட என்விரான்மெண்ட்டை பார்த்து சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணித்தாங்க. அந்த என்விரான்மெண்ட் தான் உங்கள் குழந்தையோட பிஹேவியர், மென்டாலிட்டி எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆதிக்கமே அந்த என்விரான்மெண்ட் தான். அந்த என்விரான்மெண்ட் தான் உங்கள் குழந்தையோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதில் கொஞ்சம் தப்பு நடந்துச்சுன்னா அதோட பிஹேவியர் மாறும், அதோட திங்கிங் மாறும், எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். அதனால் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பண்ணணும். அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தையாச்சும் ஒரு நல்ல விஷயத்த பண்ணிச்சுன்னா அந்த நல்ல விஷயத்த நீங்கள் பாராட்டுங்க. எந்த சின்ன நல்ல விஷயம் பண்ணால் கூட அந்த விஷயத்தெல்லாம் பாராட்டுங்க. அப்படி பாராட்டினா தான் அந்த குழந்தை திரும்பி திரும்பி நிறைய நல்ல விஷயம் செய்யும். சின்ன விஷயம் வந்தால் கூட பாராட்டுங்க, பாராட்டிகிட்டே இருங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும் ஊக்கப்படுத்துங்க, எல்லா நல்ல விஷயத்துக்கும். அப்படி பண்ணால் அந்த குழந்தை சூப்பர் குழந்தையாக மாறிடும். சொசைட்டியை கூட மாற்றும். அந்த அளவுக்கு அந்த குழந்தை மாறிடும். சின்ன விஷயம்
அது பண்ணுற சின்ன நல்ல விஷயத்த கூட நீங்கள் பாராட்டிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ண அந்த குழந்தை ஒரு சூப்பர் குழந்தைய மாறிடும். அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் அதுக்கிட்ட சொல்ல வரீங்கன்னா ஈஸியாக சொல்லுங்கள், ஈஸியான மெத்தடில் சொல்லுங்கள். அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி சேர்த்து சொல்லுங்கள். முடியும் அதே கொஞ்சம் ஈஸியாக மாற்றி சொல்லுங்கள். குட்டியாக ஈஸியாக கதையாக மாற்றி அதில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி சேர்த்து சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தையோட ஹியூமர் சென்ஸை அதிகமாக வளர்த்துக்கோங்க. உங்களோட ஹியூமர் சென்ஸ் அதிகமாக வளர்த்துக்கோங்க. அது நிறையா சிரிக்க வைங்க உங்கள் குழந்தைய. அப்படி சிரிக்க வச்சா அதோட மென்டாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறையா பாசிட்டிவ் பவர்ஸ் உங்கள் குழந்தைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அதனால் நல்லா பெட்டராக யோசிக்க முடியும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். நிறைய குட் பிஹேவியர்ஸ்லாம் வளர்த்துக்கும். அதனால் அது கூட ஹியூமர் சென்ஸை நீங்கள் வளர்த்துக்கோங்க. நீங்கள் தான் காமெடி பண்ணணும் அதுக்கிட்ட. அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன வேணால் பண்ணுங்கள், படத்தை பார்த்து பண்ணுங்கள், காமெடியை பார்த்து பண்ணுங்கள், பாட்டை பார்த்து பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணலாம். சரி, இந்த அட்வைஸ்லாம் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நான் சொன்னது அட்வைஸ் இல்லை, இது ஒரு டிப்ஸ்னு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைய எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்குள்ளே எப்படி நிறையா நல்ல விஷயத்தை கொண்டு வரலாம், எப்படி அதை ப்ரில்லியண்ட்டாக மாற்றலாம், எப்படி அதை பாசிட்டிவ் குழந்தையாக மாற்றலான்னு, அதுமாரி விஷயத்துக்குலாம் இது ஒரு சூப்பர் டிப்ஸாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் அதை ஸ்ட்ராங்காக சொல்லணுத்துக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் யாரும் மறக்காமல் என்ன தான் கவலை இருந்தாலும் தூக்கி போட்டு மீச்சிட்டு எப்போதுமே ஜாலியாக இருங்க. அப்போ தான் உங்கள் சக்ஸஸ் உங்ககிட்ட வரும். அப்புறம் நானும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய்.